Welcome to DRPG TRB Coaching Center for Zoology. Dear aspirants, இன்னும் நம்மளுக்கு 42 டேஸாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னும் இன்டென்சிவாக நீங்கள் படிக்கணும். உங்களுடைய எஃபர்ட்ஸ் வந்து நீங்களே வந்து சுய பரிசோதனை செஞ்சுக்கணும். அதுதான் என்னோடய விருப்பம். ஸோ டெஸ்ட் லிங்க் வந்து அவைலபிள் வித் டிஆர்பி கோச்சிங் சென்டர். இந்த டிஸ்கிரிப்ஷன்லேயே என்னோடய நம்பர் வந்து ஆட் பண்ணியிருப்பேன். நீங்கள் வந்து அதை கால் பண்ணிவிட்டு டெஸ்ட் பேட்சஸை நீங்கள் அட்டன் பண்ணலாம். சரிங்களா? ஸோ ஃபார் மோர் இன்ஃபர்மேஷன் அப்டேட்ஸு அந்த இமெயில் அட்ரஸும் அங்கே இருக்கும். உங்களுடைய கொரிஸ் என்னென்ன ஃபீஸ் ஸ்ட்ரக்சரு அதை நீங்கள் கேட்டுக்கலாம். சரிங்களா? ஸோ இன்றைக்கி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக் வந்துன்னு நம்ம பார்ப்போம். ஸோ தட் இஸ் ஜெனட்டிக்ஸ். இந்த கொஷின்ஸ் எல்லாமே வந்து ப்ரீவியஸ் இயரில் வந்து எந்த மாதிரியெல்லாம் கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ எது ரிலேட்டடாக வந்து மோஸ்ட் ஃப்ரீக்வெண்ட் கொஷின்ஸ் வந்து அப்பியர் ஆகிருக்கு பிஜிடிஆர்பி பொறுத்த வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அனலைஸ் பண்ணி எடுத்திருக்கோம். ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம கொஷின்ஸை போகலாம். சரிங்களா? ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட். அண்ட் ஸோஃபார் வந்து நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்க்குறீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா எனக்கு இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் தட் வில் பி ரியலி a motivating factor for me also. சரிங்களா? ஸோ லெட்ஸ் கெட் இன் டு தி டாபிக் ஸ்ட்ரைட் அவே. ஃபர்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். Question number 1. X is a cytoplasmic factor and Y is its host organisms. The factor S is responsible for killer trait and which is maintained by a dominant nuclear gene. So X and Y respectively are அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நமக்கு நல்லா தெரியும் சைட்டோபிளாசமிக் இன்ஹெரிட்டன்ஸ் அண்ட் இட்ஸ் ஹோஸ்ட் ஆர்கனிசம்னு சொல்லிட்டு. ஸோ when the factor S is responsible, சரிங்களா, when the factor S is responsible அப்படின்னு சொன்னாவே which is they are actually referring this to as kappa particles. சரிங்களா, kappa particles and which is responsible for killer trait. அந்த கில்லர் பண்புக்காக ரெஸ்பான்சிபிள் எதுன்னு பார்த்தோன்னா கப்பா பார்ட்டிக்கல் தான். அண்ட் விச் இஸ் மெயின்டைன் பை எ டாமினன்ட் நியூக்ளியர் ஜீன். சரிங்களா? ஸோ பேரமிஷன் சொல்லும் போதே நம்மளுக்கு என்ன ஞாபகம் வரணும் அப்படின்னு பார்த்தோன்னாவே இந்த கப்பா பார்ட்டிகல்ஸு அண்டு சைட்டோபிளாசமிக் இன்ஹெரிட்டன்ஸ். சரிங்களா? ஸோ அது என்னென்னு பார்த்தோம்னா எக்ஸ்ட்ரா குரோமோசோமல் இன்ஹெரிட்டன்ஸ் சொல்லுவோம், இல்லைனா சைட்டோபிளாசமிக் இன்ஹெரிட்டன்ஸ் சொல்லுவோம், which is found in the paramecium. சரிங்களா? ஸோ இந்த கொஷனுக்கு ஆன்சர் நீங்கள் இது வரைக்கும் சொல்லும் போதே நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். தி ஆன்சர் இஸ் பி. சரிங்களா? ஸோ லெட்ஸ் கெட் டு தி கொஷின் நம்பர் 2. Let me zoom this even better. Yeah, question number 2 பாருங்களா. ஸோ question number 2 வந்து X is a genetic principle and Y is its key assumption. The principle X states that allele frequency remain constant in a population. Allele frequency, when we say allele frequency, this always talks about what? Hardy-Weinberg equilibrium. ஞாபகம் வச்சுங்க. So the question says allele frequency and which is remain constant in a population without evolutionary forces. இதுதான் ஒரு முக்கியமான கீ டேர்மு. and the assumption Y is no migration. so Hardy-Weinberg lawல வந்து when the population வந்து does not change, does not evolve அப்படின்னு சொல்லும் போதே நம்மளுக்கு என்ன ஞாபகம் வரணும் அப்படின்னு பார்த்தோன்னா there should be no migration, no mutation, population should be large. இது எல்லாமே வந்து Hardy-Weinberg லாவோட அசம்ஷன் தான். ஸோ இதெல்லாம் இருக்கும்போது அங்கே ஒரு ஸ்பீஷிஸ்லேருந்து இன்னொரு ஸ்பீஷிஸ் உருவாகாது. சரிங்களா? அதுதான் ஒரு முக்கியமான கான்செப்ட். ஸோ தி ஆன்சர் இஸ் பி. There should also be no genetic gene flow அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? இதெல்லாம் ஞாபகம் வச்சுங்க. ஸோ தி ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் இஸ் பி, Hardy-Weinberg equilibrium. சரிங்களா? இதுதான் வந்து திஸ் ஈக்குவலிபிரியம் ஆக்சுவலி டாக்ஸ் அபவுட் ஜீன் ஃப்ரீக்வன்சிஸ் ஞாபகம் வச்சுங்க. சரிங்களா? ஸோ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸு இது ரிப்பீட்டடாக கேட்டுகிட்டே இருப்பாங்க. இந்த ஃபார்ம்லேயே இந்த வாட்டி கேட்குறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் நான் இந்த ஃபார்மில் கேட்டிருக்கேன். முன்னாடியெல்லாம் வந்து
ஹார்டி வெம்பெக்லா அப்படின்னு கேட்டுட்டு ஜீன் ஃப்ரீக்வன்சின்னு கொடுத்துருவாங்க. சரிங்களா? ஸோ நான் கொஷின்ஸ் வந்து ரொம்ப டஃப்பாக கொண்டு வந்திருக்கேன். இதுக்கு காரணம் வந்து நம்மளுக்கு கொஷின் எந்த மாதிரி வேணால் கேட்கலாம், ஞாபகம் வச்சுங்க. அண்ட் லெட்ஸ் கோ டு தி கொஷின் நம்பர் 3. X is a scientist and Y is their major contribution. The scientist X formulated the chromosomal theory of linkage. நம்மளுக்கு எப்போவுமே தெரியும் chromosomal theory of linkage வந்து it is always propounded by the scientist known as T.H. Morgan and linkage theory. சரிங்களா? அந்த தியரி என்ன அப்படின்னு கேட்டு Y அண்ட் சயின்டிஸ்ட் யார் அப்படின்னு கேட்டாவே நமக்கு B தான் ஆன்சர். சரிங்களா? ஞாபகம் வச்சுங்க, B தான் ஆன்சர். T.H. மார்கன் அண்ட் லிங்கேஜ் தியரி தான் அவர் முதல் சொன்னது, ஞாபகம் வச்சுங்க. ஓகே, ஸோ லெட்ஸ் கோ டு தி கொஸ்டின் நம்பர் 4. See, question number 4ல X is a blood group genotype and Y is its phenotype. நல்லா ஞாபகம் வச்சுங்க. X தான் வந்து என்னன்னு பார்த்தோம்னா ஜீனோடைப்பா, அண்ட் Y வந்து expresses the phenotype character. And the genotype X is considered the universal donor. X is considered as universal donor அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம இது என்னன்னு அப்படின்னு பார்த்தோம்னா யூனிவர்சல் டோனர். ஸோ யூனிவர்சல் டோனராகவே நம்மளுக்கு என்ன ஞாபகம் வரணும்? ஓ தான் ஞாபகம் வரணும். சரிங்களா? ஓ ஞாபகம் வரணும், ஞாபகம் வச்சுங்க. ஸோ ஜீனோடைப் என்ன அப்படின்னு, அந்த ஓவோட ஜீனோடைப் என்ன? ஐஓ. இதுதான் ஓ குரூப், பிளட் குரூப்போட ஜீனோடைப்பு. அதோட ஃபீனோடைப் என்ன? ஓ பிளட் குரூப்பு. சரிங்களா? ஸோ இதுதான் வந்து நம்மளுக்கு இந்த கொஷின்லேயே நம்மளுக்கு நல்லா க்ளூ கொடுத்துருக்கோம் பாருங்கள். தி ஜீனோடைப் எக்ஸ் இஸ் கன்சிடர்ட் தி யூனிவர்சல் டோனர். அதுலேயே உங்களுக்கு தெரியும், அதிலே உங்களுக்கு இம்பார்ட்டண்டான க்ளூ இருக்கும், ஞாபகம் வச்சுங்க. சரிங்களா? ஓகே, லெட் மீ அரேஞ்ச் திஸ் ஒன். லெட்ஸ் கோ டு தி நெக்ஸ்ட் ஒன். ஓகே, ஆல்மோஸ்ட் வந்து இந்த மாதிரி எக்ஸு ஒய் டைப்பில் தான் நிறைய கொஷின்ஸ் வந்து இப்போ ஃப்ரேம் பண்ணுறாங்க. ஸோ அதே கான்செப்டில் நானும் ஃப்ரேம் பண்ணியிருக்கேன், ஞாபகம் வச்சுங்க. And let's get to the question number 5. X is a chromosomal condition. ஞாபகம் வச்சுங்க. X is a chromosomal condition and Y is its associated syndrome. அது ஒரு கண்டிஷன் and Y வந்து அதோட associated syndrome. The condition X involves trisomy of chromosome number 21. So trisomy of chromosome 21வே நம்மளுக்கு என்ன ஞாபகம் வரணும் அப்படின்னு பார்த்தோன்னாவே டவுன் சிண்ட்ரோம், ஞாபகம் வச்சுங்க. டவுன் சிண்ட்ரோம். அதில் 21st குரோமோசோம் செட்டில் வந்து ட்ரைசோமியாக இருக்காது. அதாவது டிப்ளாய்டுன்னவே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன் ஃப்ரம் தி மதர் அண்ட் தி அதர் ஃப்ரம் தி ஃபாதர். இதில் வந்து அடிஷ்னலாக வந்து நான் டிஸ்ஜங்ஷன் சொல்லுவோம். அது குரோமோசோமல் என்ன சொல்கிறது, டுவர்ட்ஸ் த போல் பிரியும் போது பிரியாமல் போயிடும். சரிங்களா? ஸோ அதனால் வந்து இந்த கண்டிஷன் உருவாகும். So the abnormal chromosome number becomes 47. The normal is 46 and the abnormal is 47 and the syndrome is known as Down syndrome. அது ஞாபகம் வச்சுங்க. சரிங்களா? ஸோ கொஷின்ஸு இந்த மாதிரி சுற்றி வளைச்சும் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நமக்கு வந்து we must be prepared for every type of questions. சரிங்களா? ஞாபகம் வச்சுங்க. ஸோ let's go to the question number 6. சரிங்களா? ஸோ 6th பார்ப்போமா. X is a type of cross and Y is its primary purpose. The cross X is performed between individual with dominant phenotype. ஞாபகம் வச்சுங்க. X என்ன பண்ணுறாங்களாம், டாமினன்ட் ஃபீனோடைப்பு பிட் அண்டு வித் ரெசிசிவ் இண்டிவிஜுவல். இது என்ன மாதிரி கிராஸ்ன்னு கேட்குறாங்க. எப்போ வந்து இந்த மாதிரி கிராஸ் நடக்குதோ, இங்கே பாருங்களேன், டி. சரிங்களா? இதுதான் நம்ம மெண்டலோட பிரின்சிபலை நம்ம பார்த்துருப்போம். இதில் வந்து ஒரு டாமினன்ட் ஃபீனோடைப்பை எப்போவுமே ரெசிசிவோட கிராஸ் பண்ணோம்னாவே அது என்ன கிராஸ்ன்னு பார்த்தோம்னா டெஸ்ட் கிராஸ்ன்னு சொல்லுவோம். என்ன கிராஸு? டெஸ்ட் கிராஸு. தட் இஸ் ஆக்சுவலி டன் டு டிட்டர்மின் த ஜீனோடைப் ஆஃப் எ டாமினன்ட் பேரண்ட். சரிங்களா? ஸோ ஒரு கேரக்டர் இருக்குது, அதில் ஜீனோடைப் என்ன மாதிரி ஜீனோடைப் இருக்குது, ஹெட்ரோசைகஸ் டாமினண்ட்டா, ஹோமோசைகஸ் டாமினண்ட்டா, இது தெரியறதுக்காக நம்ம பண்ணக்கூடிய கிராஸ் என்ன பேர் அப்படின்னு பார்த்தோம்னாவே டெஸ்ட் கிராஸ். ஞாபகம் வச்சுங்க. சரிங்களா?
ஸோ இந்த கொஷின்ஸும் வந்து ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க. நான் இந்த கொஷினே வந்து வேறு மாதிரி இந்த மாதிரி ஃப்ரேம் பண்ணி கொடுத்துருக்கேன். சரிங்களா, ஞாபகம் வச்சுங்க. இது ஒரு முக்கியமான பார்ட். சரிங்களா. ஸோ லெட்ஸ் கோ டு தி மேட்ச் த டைப் கொஷின்ஸு. இது முக்கியமான கொஷின்ஸ் தான், பாருங்கள். மேட்ச் த காலம் 1 வித் தி காலம் 2. சரிங்களா, அந்த டேர்மு அதோட டெஃபினிஷன் கொடுத்துருக்கேங்க, அது நல்லா பார்த்துங்க. சரிங்களா. ஹெட்டிரோசிஸ் அப்படின்னு பார்த்தோம்னாவே டூ டாமினன்ட் ஏதோ 2 இண்டிவிஜுவல்ஸை வந்து கிராஸ் பண்ணும்போது அதோட ஆஃப்ஸ்ப்ரிங், அதோட அடுத்த ஜென்ரேஷன் வந்து ரொம்ப விகரஸாக இருக்குமா. அது என்ன டேர்ம் அப்படின்னு கொடுத்துருங்க. ஸோ திஸ் ஆக்சுவலி ரிலேட்ஸ் டு ஹைப்ரிட் விகர். இது ஞாபகம் வச்சுங்க. சரிங்களா. அண்டு எபிஸ்டாசிஸ், the masking effect of one gene over the other gene. சரிங்களா. எபிஸ்டாசிஸ் சொல்லும் போதே உங்களுக்கு என்ன ஞாபகம் வரணும் அப்படின்னு பார்த்தோன்னாவே, ஒரு ஜீனோட எக்ஸ்பிரஷனு இன்னொரு ஜீன் வந்து சப்ரஸ் பண்ணுது. சரிங்களா, தடுக்குது. அதுதான் வந்து எபிஸ்டாசிஸ். ஞாபகம் வச்சுங்க. இதில் முக்கியமான ஒரு கான்செப்ட் நான் சொல்லித்தரேன், ஞாபகம் வச்சுங்க. see, let me go down here. இங்கே போடுறேன். see, டாமினன்ட் எபிஸ்டாசிஸ் அப்படின்னும் போது நமக்கு ஒரே ஒரு என்னது ரேஷியோ என்ன தெரிஞ்சால் போதும். அது என்னென்னா, டைஹைப்ரிடோட ரேஷியோ வந்து 9:3:3:1. இது நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும், 3:1. சரிங்களா. இந்த டாமினன்ட் எபிஸ்டாசிஸில் நீங்கள் என்ன பண்ணணுன்னா, ஃபஸ்ட்டு ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கணும். அப்போ என்ன ரேஷியோ அப்படின்னு பார்த்தோன்னா என்ன வரும், 12:3:1. இதுதான் டாமினன்ட் எபிஸ்டாசிஸோட ரேஷியோ, ஞாபகம் வச்சுங்க. அண்டு ரெசிசிவ் அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு என்ன ஞாபகம் வரணும் அப்படின்னு பார்த்தோன்னா, கடைசி 2 வந்து ஆட் பண்ணிக்கணும். கடைசி 2 என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இது 2. அப்போது 9:3:4. இதுதான் வந்து ரெசிசிவ் எபிஸ்டாசிஸோட ஒரு ரேஷியோ, ஞாபகம் வச்சுங்க. சரிங்களா. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். நம்மளுக்கு ஒரு ரேஷியோ தெரிஞ்சால் போதும். சரி, டைஹைப்ரிடோட பினோடைபிக் ரேஷியோ அப்படின்னு பார்த்தோம்னாவே இதுதான். இந்த 16 பண்ணட் ஸ்கொயர் போட்டு நம்மளுக்கு காமிப்பாங்க. 9:3:3:1 என்னன்னு பார்த்தோம்னாவே டைஹைப்ரிட் 2 இருபண்பு கலப்போட ஒரு ரேஷியோ. அது வச்சே நம்ம எபிஸ்டாசிஸோட ரேஷியோவை கண்டுபிடிக்கலாம் இந்த ஷார்ட் மெத்தடில், ஞாபகம் வச்சுங்க. சரிங்களா. ஸோ இதை படி நம்ம பார்க்கும்போது, let me erase this one, go back to the questions. ஸோ பிக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னாவே, பிக்கு ஆன்சர் வந்து மாஸ்கிங் தி எஃபெக்ட் ஆஃப் ஒன் ஜீன் ஓவர் தி அதர் ஒன். சரிங்களா, இதுதான் இதுக்கு ஆன்சரு, ஞாபகம் வச்சுங்க. அண்ட் தென் தி கிராசிங் ஓவர்னு நம்மளுக்கு தெரியும், எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ஜெனட்டிக் மெட்டீரியல். அது எங்கே நடக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா டியூரிங் செல் டிவிஷனில் நடக்கும், ஞாபகம் வச்சுங்க. எஸ்பெஷலி வந்து ப்ரோஃபேஸ் 1ல் ஃபேகிமா, அதாவது ஃபேகட்டின் என்ற ஸ்டேஜில் நடக்கும், ஞாபகம் வச்சுங்க. அண்டு ஃப்ளியோட்ரோபி நம்மளுக்கு தெரியும், இது முக்கியமான டிஆர்பி கொஷின் வந்துகிட்டே இருக்கும் இது எப்போ பார்த்தாலும். சரிங்களா. மோஸ்ட் ஃப்ரீக்வெண்ட் கொஷின்ஸ் ஜெனட்டிக்ஸில் பார்த்தோன்னா இந்த ஃப்ளியோட்ரோபி தான். அது என்ன அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு சிங்கிள் ஜீன் வந்து மல்டிபிள் ஃபீனோடைப்பை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணோம். சரிங்களா, அதோட தாக்கம் வந்து மல்டிபிள் ஜீன்ஸில் இருக்கும், ஞாபகம் வச்சுங்க. ஸோ இது ரெண்டுத்துக்கான முக்கியமான வேரியேஷன் நம்ம பார்த்தாகணும், அப்படிங்களா. ஸோ பிளியோட்ரோபிக் அப்படின்னாவே என்னன்னா, ஒரு சிங்கிள் ஜீன் வந்து மல்டிபிள் ட்ரைட்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ணணும், அதுதான் பிளியோட்ரோபி. சரிங்களா. அண்ட் பாலிஜீனிக் என்ன அப்படின்னா, மெனி ஜீன் கண்ட்ரோலிங் த சிங்கிள் கேரக்டர், அது வந்து பாலிஜீனிக் இன்ஹெரிட்டன்ஸ், அது ஞாபகம் வச்சுங்க. சரிங்களா. ஸோ எக்ஸாம்பிள் கொஷின்ஸு நிறைய வந்து நம்ம டெஸ்ட் பேசஸ்லேயே போட்டிருப்பேன். நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு தெரிய வரும். சரிங்களா. ஓகே, ஸோ லெட் மீ erase this one. Let's go to the question number 8. சரிங்களா. ஸோ நிறையவே வந்து நான் இந்த மாதிரி டைப் தான் கொடுத்துருக்கேன். நேற்று சொன்ன மாதிரி தான், மேத்ஸை ஃபாலோயிங் நீங்கள் நிறைய படம் தான் ஒரு கொஷினில் நீங்கள் 4 கான்செப்டை தெரிஞ்சிக்க முடியும், ஞாபகம் வச்சுங்க. சரிங்களா. ஸோ எஸ்,
ஓகே, இதோட கான்செப்ட்டு அதோட சயின்டிஸ்ட் இதை பேஸ் பண்ணி நான் உங்களுக்கு கொஷினாக க்ரியேட் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ லெட்ஸ் சி குரோமோசோமல் தியரி ஆஃப் லிங்கேஜ் அப்படின்னாவே நம்மளுக்கு என்ன ஞாபகம் வரணும்? டிஹெச் மார்கன் ஞாபகம் வரணும். அண்ட் ஒன் ஜீன் ஒன் என்சைம் ஹைப்போதீசிஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா பீடில் அண்டு டேட்டம் ஞாபகம் வச்சுங்க. அண்ட் தென் கம்ஸ் தி ரீகாம்பினேஷன் இன் ஸ்வீட் பீ பிளான்ட்ஸ். அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னாவே ரீகாம்பினேஷன் வந்து விச் இஸ் ஆக்சுவலி செட் பை பேடிசன். சரிங்களா? ஸோ 3க்கு வந்து ஆப்ஷன் வந்து ஏ. அண்ட் ஏபிஓ பிளட் குரூப் நம்மளுக்கு தெரியும், கார்ல் அண்ட் ஸ்டைனர். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து பேசிக் கொஷின். இதெல்லாம் பேசிக் கொஷின்ஸ் தான் முன்னாடி கேட்டுருந்தாங்க. இது வந்து ஒரு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு நானும் இந்த டைப்பில் கொஷின் தர ஆரம்பித்தேன். சரிங்களா? ஸோ ப்ளீஸ் கோ த்ரூ திஸ். இதெல்லாம் வந்து ரொம்ப ஈஸியாக பேசிக் கொஷின்ஸ் தான். சரிங்களா? ஓகே, let me go down to question number 9. Question number 9 போவோம். ஸோ மேட்ச் த இன்ஹெரிட்டன்ஸ் பேட்டர்ன் வித் தி கரெக்ட் எக்ஸாம்பிள். வித் த கரெக்ட் எக்ஸாம்பிள் நம்ம பார்ப்போம். அண்டு இது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மல்டிபிள் அலீஸ் நம்மளுக்கு தெரியும். ஸோ மல்டிபிள் ஆல்வேஸ் கோஸ் வித் தி ஏபிஓ பிளட் குரூப்பு. ஓகேங்களா? அண்டு பாலிஜெனிக் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னா ஹியூமன் ஸ்கின் கலர், அது தெரியும். அண்ட் சைட்டோபிளாசமிக் இன்ஹெரிட்டன்ஸ்னு 3 கேன்சர் சி தான், அது நம்மளுக்கு தெரியும். அண்ட் செக்ஸ் லிங்க்டு ரெசிசிவ் டிஸார்டர் எதுன்னு பார்த்தோன்னா கலர் பிளைண்ட்னஸ் அண்ட் ஹீமோஃபீலியா ஞாபகம் வச்சுங்க. 2 வந்து செக்ஸ் லிங்க்டு இன்ஹெரிட்டன்ஸ், அதாவது ரெசிசிவ் டிஸார்டர் எதுன்னு பார்த்தோம்னா செக்ஸ் லிங்க்டு இன்ஹெரிட்டன்ஸ்னாவே கலர் பிளைண்ட்னஸ் அண்ட் ஹீமோஃபீலியா ஞாபகம் வச்சுங்க. ஏன்னா வந்து ஏன் அது செக்ஸ் லிங்க்டுன்னா அது எக்ஸ் குரோமோசோமில் இருக்குது. அதோட எக்ஸ்பிரசிவிட்டி எதை பொறுத்து இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா எக்ஸ் குரோமோசோமோட தான் இருக்குது. அதனால தான் அது வந்து என்னென்னு சொல்லணும்னு பார்த்தோன்னா செக்ஸ் லிங்க்டு டிஸார்டர்னு சொல்லுவோம். ஞாபகம் வச்சுங்க. சரிங்களா? ஸோ மல்டிபிள் அலீல்ஸ்னாவே நம்மளுக்கு ஏபிஓ பிளட் குரூப். ஏன்னா வந்து ஒரு கேரக்டர்ஸ்க்கு 2 அலீல் தான் இருக்கணும். சரிங்களா? அலீல் என்னவே அப்படின்னு பார்த்தோம்னா என்ன டெஃபினேஷன் பார்த்தோன்னா இட்ஸ் a different form of a gene. சரிங்களா? different form of a gene, அதுதான் நம்ம என்னென்னு சொல்லுவோம், அலீல்ஸ்னு சொல்லுவோம். ஏபிஓ பிளட் குரூப்பில் வந்து நம்மளுக்கு வந்து 3 டைப் ஆஃப் அலீல்ஸ் இருக்குது. IA, IB, IO ஞாபகம் வச்சுங்க. சரிங்களா? ஸோ அதுதான் மல்டிபிள் அலீல்ஸ் சொல்லுவோம். when a character does possess more than 2 alleles which is known as multiple alleles, அதை ஞாபகம் வச்சுங்க. அண்ட் பாலிஜீனிக் இன்ஹெரிட்டன்ஸ் நம்ம இப்போ தான் சொன்னேன். பாலிஜீனாக என்னது? மெனி ஜீன் கண்ட்ரோலிங் தி சிங்கிள் கேரக்டர். அதுதான் என்னென்னு பார்த்தோன்னா பாலிஜீனிக் இன்ஹெரிட்டன்ஸ் ஞாபகம் வச்சுங்க. ஓகேங்களா? ஸோ டைம் இல்லை, இன்னும் நெக்ஸ்ட் கொஷின்ஸ் போயிட்டே இருப்போம். நிறைய கொஷின்ஸ் இருக்குது. கொஷின் நம்பர் 10 பாருங்கள். கொஷின் நம்பர் 10ல் டவுன் சிண்ட்ரோம், அது நம்மளுக்கு நல்லா தெரியும். என்னது? லெட் மீ மார்க் திஸ் ஒன். ஸோ டவுன் சிண்ட்ரோம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னாவே இது இப்போ தான் சொன்னோம், ட்ரைசோமி கண்டிஷன் இன் குரோமோசோம் நம்பர் 21. பட்டோ சிண்ட்ரோம் நம்மளுக்கு தெரியும், குரோமோசோம் 13ல் ட்ரைசோமி கண்டிஷனு. கிளைன் பண்ண சிண்ட்ரோம் நம்மளுக்கு தெரியும். இது வந்து என்னென்னு பார்த்தோம்னா XX Y இருக்கும். இதுதான் என்னென்னு பார்த்தோம்னா இது இங்கே இருக்குது, கிளைன் பண்ண சிண்ட்ரோமு. அண்டு ஒரு குரோமோசோம் நம்பர் வந்து லெஸ்ஸாக இருக்கும், ஒரு எக்ஸ் குரோமோசோம் நம்பர் வந்து கம்மியாக இருக்கும். அது என்னென்னு பார்த்தோம்னா டர்னர் சிண்ட்ரோம் ஃபவுண்ட் இன் ஃபீமேல்ஸ் ஞாபகம் வச்சுங்க. சரிங்களா? ஸோ இதை கொஷின்ஸ் வந்து இன்னும் டஃபாகவும் கேட்பாங்க. பட் பேசிக் கான்செப்டை வந்து நீங்கள் புரிஞ்சிக்கணும், ஞாபகம் வச்சுங்க. ஸோ லெட்ஸ் கோ டவுன் டு கொஷின் நம்பர் 11. 11ல் நான் நிறைய வந்து ரேஷியோவே கொடுத்துருக்கேன். ஃபீனோடைபிக் ரேஷியோ அண்டு அதோட ஜீன் இன்ட்ராக்ஷன் டைப்பு. என்ன மாதிரி ஜீன் இன்ட்ராக்ஷன் சொல்லிட்டு நம்மளுக்கு தனியாக யூனிட்லேயே இருக்குது. ஜீன் இன்ட்ராக்ஷனாக வேறு இல்லை, 2 ஜீனுமே வந்து இன்ட்ராக்ட் பண்ணுது டு ப்ரொடியூஸ் ஏ ஃபீனோடைப். அதுதான் வந்து ஜீன் இன்ட்ராக்ஷன் சொல்லுவோம். சரிங்களா? ஸோ காம்ப்ளிமெண்ட் ஜீன் நம்மளுக்கு நல்லா தெரியும், தட் பிலாங்ஸ் டு 9:7. சரிங்களா? அண்ட் இப்போ நான் சொன்னேன் எபிஸ்டாசிஸ்ன்னு நம்ம சொல்லுவோம். அது என்ன அப்படின்னு டூப்ளிகேட் ஜீன் பாருங்களேன். இந்த 9:3:4 எது சொன்னேன் அப்படின்னு பார்த்தோன்னாவே தட் இஸ் ரெசிசிவ் எபிஸ்டாசிஸ். சரிங்களா? ரெசிசிவ் எபிஸ்டாசிஸ். ஸோ நமக்கு எதுவுமே வந்து இந்த மாதிரி தான் ஞாபகம். 9:3:3:1 இது ரெண்டும் கூட்டணும்னா ரெசிசிவ் எபிஸ்டாசிஸ். இது விட்டுட்டு இது ரெண்டும் கூட்டணும்னா நம்மளுக்கு டாமினன்ட் எபிஸ்டாசிஸ். இதுதான் வந்து ஷார்ட்கட் கீ நம்ம ஞாபகம் வச்சுங்க. ஓகேங்களா? இதெல்லாம் கூட இந்த மாதிரி கேட்குறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அண்டு 12:3:1 அது வந்து தட் பிலாங்ஸ் டு டூப்ளிகேட் ஜீன்ஸ்.
சரிங்களா. சி 15:1 தான் டூப்ளிகேட் செயின். இப்போ தான் நான் சொன்னேன் டாமினன்ட் எபிஸ்டாசிஸ். 9:3 கூட்டினா 12 வந்துடும் உங்களுக்கு. இது டாமினன்ட் எபிஸ்டாசிஸ். ஓகேங்களா. அண்ட் தென் திஸ் இஸ் ரெசிசிவ் அண்ட் திஸ் இஸ் 1 ஹியர். ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து காம்பினேஷன் வச்சுங்க. ஓகே ஆஸ்பிரன்ஸ் நம்ம நெக்ஸ்ட் கொஷின்ஸ் போவோம். ஸோ கொஷின் நம்பர் 12 பாருங்கள். கொஷின் நம்பர் 12 வந்து எந்த மாதிரியான ஜீனோடைப்பு அதோட ஃபீனோடைப் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இதை நீங்கள் அப்படியே பார்த்துங்க. இது ரொம்ப ஈஸியான கொஷின்ஸ் தான். நம்ம நெக்ஸ்ட்டு கஷ்டமான கொஷின்ஸ்க்கு போகலாம். சரிங்களா. த மேட்ச் தி ஜெனட்டிக் ப்ராசஸ் இன் பாக்டீரியா வித் திஸ் டிஸ்கிரிப்ஷன். சரிங்களா. வித் திஸ் டிஸ்கிரிப்ஷன் நம்ம பார்ப்போம். ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்னாவே நம்மளுக்கு என்ன ஞாபகம் வரணும் அப்படின்னு பார்த்தோன்னா கிரிஃபித் எக்ஸ்பெரிமெண்ட் வேணும். அது அப்போது அப்படின்னு பார்த்தோன்னா 1 பிலாங்ஸ் டு பி. அண்ட் கான்ஜுகேஷன் அப்படின்னாவே நம்மளுக்கு என்ன ஞாபகம் வரணும், பைலஸ் அண்ட் பாக்டீரியாவில் நடக்கிறது. அண்ட் டிரான்ஸ்ட்ரக்ஷன்னாவே நம்மளுக்கு வந்து ஒரு வைரஸ் வந்து அதோட ஜெனட்டிக் கண்டென்ட்டை வந்து ஒரு பாக்டீரியாவில் இன்ஃபெக்ட் பண்ணுறது, அதான் டிரான்ஸ்டக்ஷன், அது ஒரு டேர்மு. அண்ட் டிரான்ஸ்ஃபேக்ஷனாவே இன்ட்ரொடக்ஷன் ஆஃப் டிஎன்ஏ இன்டு யூகேரியோட்டிக் செல், அதான் டிரான்ஸ்ஃபேக்ஷன். ஞாபகம் வச்சுங்க. ஸோ இந்த டேர்ம்ஸ் எல்லாம் நீங்கள் ஞாபகம் வச்சிங்கனாவே வந்து ஆப்ஷன் எலிமினேட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு டிஆர்பியில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஞாபகம் வச்சுங்க. ஓகே லெட்ஸ் கோ. 14வது கொஷின்ஸு. இது அப்படியே நீங்களே தெரிஞ்சுங்க. ட்ரைசோமினா என்ன, மோனோசோமினா என்ன, நலிசோமினா என்ன, டெட்ரானா என்ன. ஸோ அந்த மீனிங்ஸ் பொறுத்தே உங்களுக்கு இது ஆன்சர் உங்களுக்கு தெரியும். ஞாபகம் வச்சுங்க. டைம் இல்லை. லெட்ஸ் கோ டு தி எபிசோம். இது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ லெட்ஸ் சி திஸ் கொஷின். சரிங்களா. ஓகே. கப்பா பார்ட்டிகல்ஸ் நம்மளுக்கு தெரியும் என்ன அப்படின்னு பார்த்தோம்னாவே எக்ஸ்ட்ரா குரோமோசோமல் ஃபேக்டர் இன் பேரமீசியம் பிளாஸ்மிடு. பிளாஸ்மிடு என்ன அப்படின்னு பார்த்தோம்னாவே கேரிஸ் ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டிங் ஜீன். நம்மளுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் பயோடெக்னாலஜியில். கேரிஸ் ஆம்பிசிலின் அண்ட் டெட்ரா சைக்ளின், அதோட ரெசிஸ்டன்ட் ஜீன் அங்கே இருக்குது. அண்ட் தென் எபிசோம் அப்படின்னாவே நம்மளுக்கு என்ன ஞாபகம் அப்படின்னு பார்த்தோம்னா a plasmid that can integrate into a chromosome, அதான் எபிசோம். சரிங்களா. சிஸ்டான் நம்மளுக்கு தெரியும் கோடிங் சீக்வன்ஸு. என்னது சிஸ்டான் எப்பவுமே வந்து கோடிங் சீக்வன்ஸு. இன்ட்ரான்ஸ் வந்து என்னென்னு பார்த்தோம்னாவே நான் கோடிங் ரீஜன்ஸ் ஆஃப் டிஎன்ஏ. ஞாபகம் வச்சுங்க. ஓகே. நான் கோடிங் ரீஜன்ஸ் ஆஃப் எம்ஆர்என்ஏ. சாரி. ஓகே. நிறைய பேர் கமெண்ட்டும் போடுறீங்க. அது ரொம்ப ஹெல்த்தி கமெண்ட்டாக தான் இருக்குது. இன்னும் நிறைய கமெண்ட் போடுங்க என்னென்ன மாதிரியெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ டைம் இருந்தால் நான் கண்டிப்பாக எல்லாரோடைய கொரிஸும் நம்ம பார்க்கலாம். சரிங்களா. ஓகே. இது ஜெனட்டிக் ரிலேட்டடாக வரதுனால இது நம்ம பார்த்துருவோம். ஓகே. லெட்ஸ் see this. கொஷின் நம்பர் 1 பாருங்களேன். கொஷின் நம்பர் 1 என்னென்னு பார்த்தோம்னா அல்காப்டனூரியா. இது என்னென்னு பார்த்தோம்னாவே லேக் ஆஃப் ஹோமோஜெனிட்டிஸ்டிக் ஆசிட், அதுதான் அப்படின்னு பார்த்தோன்னா அசிடிக் ஆக்சிடேஸ். இதுதான் வந்து அல்காப்டனூரியா டிசார்டர் வரதுக்கு காரணம். அண்ட் பிகேயூன்னு சொல்லுவோம், ஃபினைல் கீட்டனூரியா, தட் பிலாங்ஸ் டு லேக் ஆஃப் ஃபினைல் அலனைன் ஹைட்ராக்சிலேஸ். சரிங்களா. இந்த ஃபினைல் அலனைனோட மெட்டபாலிசம் வந்து தடைப்பட்டுச்சுன்னா இந்த பிகேயூ டிசார்டர் வரும், நம்மளுக்கு தெரியும். அண்ட் அல்பினிசம் இருந்தால் லேக் ஆஃப் தைரோசின், அது நம்மளுக்கு தெரியும். அண்ட் டவுன் சிண்ட்ரோம் பார்த்தோன்னா ட்ரைசோமி கண்டிஷன் இன் குரோமோசோம் நம்பர் 21. ஞாபகம் வச்சுங்க. ஓகே. லெட்ஸ் ஃபினிஷ் திஸ். கொஸ்டின் நம்பர் 17 வாங்க. கொஸ்டின் நம்பர் 17ல் டெஸ்ட் கிளாஸ் என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோன்னாவே கொஷின் நம்பர் அப்படியே மூவ் ஆயிடுச்சு. டெஸ்ட் கிளாஸ் கொஷின் ஹார்டி அண்ட் வேம்பர்க் லா அப்படின்னு பார்த்தோன்னாவே நம்மளுக்கு என்ன ஞாபகம் வரணும் அப்படின்னு பார்த்தோன்னா இது எல்லிலிக் ஃப்ரீக்வன்சி, அதுதான் நம்மளுக்கு தெரியும். அண்ட் தென் கம்ஸ் தி லயன்ஸ் ஹைப்போதீசிஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னாவே ஒன் ஆஃப் தி 2 எக்ஸ் குரோமோசோம் வந்து இன் ஃபீமேல் இஸ் இன்ஆக்டிவேட்டட். ஸோ ஃபீமேலில் வந்து 2 எக்ஸ் குரோமோசோம் இருக்கும், அது நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும். அதில் ஒரு எக்ஸ் குரோமோசோம் தான் ஆக்டிவ் ஃபார்மில் இருக்கும். ஸோ இது சொன்னது யார் அப்படின்னு பார்த்தோன்னா லயன்ஸா, மேரி லயன். ஞாபகம் வச்சுங்க. அண்ட் தென் கம்ஸ் தி மார்கன்ஸ் தியரி, த ஸ்ட்ரென்த் ஆஃப் லிங்கேஜ். சரிங்களா. ஸோ லிங்கேஜ்னாவே என்ன யாருன்னு பார்த்தோன்னா டிஹெச் மார்கன் ஞாபகம் வரணும். அண்ட் 1 gene 1 codes for 1 mRNA codes for 1 polypeptide.
ஒன் பெப்டைட் அது சொன்னவர் யாருன்னு பார்த்தோம்னா பியூடில் அண்டு டாட்டம். சரிங்களா? ஸோ கொஷின் நம்பரு இதுதான். சரிங்களா? ஸோ நிறைய கொஷின்ஸ் நம்ம நிறைய போட்டே இருக்கோம். இன்னும் நமக்கு நிறைய இருக்குது. ஸோ டியூ டு டைம் கன்ஸ்ட்ரெயின்ட்னால நம்ம நிறைய கொஷின்ஸ் பண்ண முடியல. ஸோ இந்த மாதிரி இன்னும் நிறைய கொஷின்ஸ் இருக்குது. ஸோ லெட்ஸ் வைண்ட் அப் த கிளாஸ் அண்ட் வில் கெட் டு தி other topics in the upcoming days. நான் வச்சுங்க. அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் த சேனல். நம்மக்கிட்ட நிறைய கொஷின்ஸு இருக்குது அண்ட் மெட்டீரியல்ஸ் நிறைய பேர் கேட்குறாங்க. மெட்டீரியல்ஸு இப்போ வாங்கணுமானா தயவுசெய்து என்னோடய சஜஷன்ஸு மெட்டீரியல்ஸு வாங்கக்கூடாது. இருக்குது 42 நாள் 43 நாள் தான். சரிங்களா? 43 டேஸில் நீங்கள் மெட்டீரியல் வாங்கி அப்படியே படித்து என்ன சொல்கிறது 150 வந்து 100 எடுக்க முடியாது கண்டிப்பாக. சரிங்களா? கொஷின்ஸ் பேசிக் நாலேஜை வச்சு கொஷின்ஸ் நீங்கள் போட்டால் மட்டும்தான் நீங்கள் உள்ளே போக முடியும். ஞாபகம் வச்சுங்க. என்ன தான் வந்து மெட்டீரியல்ஸ் வந்து ஸ்டடி தியரிட்டிக்கலாக படிச்சுனே போனாலும் நம்மளுக்கு யூஸ் இல்லை. மெட்டீரியல்ஸ் கேட்டால் நான் கொடுப்பேன், பட் வந்து அது யூஸ் இல்லை. இந்த ஷார்ட் பீரியடில் வந்து யூ ஒன்லி ஹாவ் டு ரிவைஸ் அண்ட் ரீகால் த கான்செப்ட்ஸ். சரிங்களா? ஸோ தட்ஸ் த ஒன்லி மந்த்ரா டு கெட் த்ரூ தி டிஆர்பி பிஜிடிஆர்பி 2025. ஞாபகம் வச்சுங்க. ஓகேங்களா? ஸோ லெட்ஸ் வைண்ட் அப் த கிளாஸ் and I will see you in the next class. Thank you so much for watching and please support us by subscribing the channel. Thank you so much.